விஜய் சார் போல் பாலிடிக்ஸுக்கு வந்திருக்காரு. பட் தலைவா அப்படின்ற பேர் கீழே டைம் டு லீடுன்னு போட்டது நீங்க தான். இல்லை, அது வந்து டைம் டு லீட் போட்டது வந்து, அதாவது ஐ கேன் வித்தவுட் மியூசிக் அண்ட் வித் மியூசிக் இந்த படத்தை நான் டிஃபைன் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ இந்த படத்தோட ஒரு பில்லராக இந்த படத்தை தாங்கினது வந்து நீங்க. ஏன்னா அந்த டைம்ல படமும் பொலிட்டிக்கல் படம் அப்படின்றனால அப்போ கண்டிப்பா தான் டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க. அது பொலிட்டிக்கல் படம் கிடையாது, அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கான. தலைவா வந்து பொலிட்டிக்கலுமே கிடையாது. ஓகே ஓகே. அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி பயங்கரமா எல்லாரும் இது பண்ணாங்க. படமும் பெரிய ஹிட். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் குறிப்பாக அவர் ரன்வீரோட அப்படின்றது இருந்தது. ஸோ அவங்க கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க உங்கள்கிட்ட. ஆமாம், என்னோட எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து கே பாலச்சந்திரன் சார் பண்ண படங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம திருப்பி பண்ணணும். ருத்ரையா சார் பண்ண படம், கேபி சார் பண்ண படங்கள், அவர்கள் மாதிரி ஒரு படம், அது மாதிரி அவள் அப்படித்தான்ற மாதிரி படம் நம்ம எடுக்க தைரியம் இருக்கா? அப்போ வந்து அந்த கேரக்டர் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. நான் சும்மா தான் போயிருந்தேன். அப்போது பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த ரோலுக்கு அவர் ஃபிட் ஆவார் அப்படின்னு நினச்சேன். இது வந்து நான் ஒரு வேளை மதுமை பார்க்காம இருந்தால் கூட, நான் மதுமை அந்த படத்தில் பார்த்த கூட நான் கண்டிப்பாக ஒரு காஸ்ட் பண்ணியிருப்பேன். இது அது ஏன்னா படம் பார்க்கணும் உங்களுக்கு புரியும். விஜய் சார் தலைவா அப்போ சொன்னார், ஒரு படம் வந்து சூழ்நிலை உருவாக்கக்கூடாது, டிசைட் பண்ணக்கூடாது, மக்கள்தான் டிசைட் பண்ணணும் படம் வெற்றி தோல்வியை. பல டைம் நாங்கள் சூழ்நிலையில் மாட்டிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்காங்க சார். சூப்பர் சார். காதல் ரீசெட் ரிப்பீட் மார்ச் 6 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நிறைய டெபியூ ஆக்டர்ஸ் வந்து நீங்கள் தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் அவ்வளோ பேர் லான்ச் ஆகி பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கலாம் சார், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வரலாம். மேக்ஸிமம் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு தாட்டாக இருந்தது. ஓகே சார். என்ன ஐடியா அப்படின்னா, ஹீரோன்றது யார் அப்படின்றது. இப்போ நம்ம வந்து நல்லா குட் லுக்கிங்காக செம்மையாக ஃபைட் பண்ணுறது, செம்மையாக பாடுவார், செம்மையாக டான்ஸ் ஆடுவார், எல்லாமே சேர்ந்து தான் நம்ம ஹீரோவாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வாழ்க்கை அப்படி கிடையாது இல்லையா. உங்களுக்கு நீங்கள் ஹீரோ, எனக்கு நான் ஹீரோ, எல்லாருக்கும் அவங்க ஹீரோ தான் இல்லையா. அந்த மாதிரி ஒரு காமன் மேனோட லவ் ஸ்டோரி இது. ஓகே ஓகே. அதுதான் இந்த படத்தோட பியூட்டி, அதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம இது ஹீரோவாக நினைக்காமலும் ஒரு ஹீரோவானா எப்படி இருக்கும், அதுதான். ஆனால் ஹீரோன்றது நம்ம பேராமீட்டர்ஸ் என்ன, ஒரு கேரக்டர், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம எப்படி அதை நம்ம வந்து அதை அளவுபடுத்துகிறோம் ஒரு ஹீரோன்றதை. என்னென்னா, ஒரு லைஃப்பில் எல்லாருமே ஒரு பிளாக் இருக்கும், ஒரு கிரே இருக்கும். கிரே கம்மியாக இருக்கும் போது நம்ம ஒரு ஆஃப் ஒயிட் சைடில் போவோம். அப்போ அவங்களை நம்ம வந்து ஒரு நல்லவங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. நான் ஹீரோன்றது வந்து நான் வந்து டெம்ப்ளேட் ஹீரோன்னு சொல்ல. அப்போ வந்து நம்ம படங்களை பார்க்குற ஆக்ஷன் ஹீரோவில் நம்ம ஆன்டி ஹீரோ கூட இருப்பாங்க, ஆக்ஷன் ஹீரோ இருப்பாங்க. ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹியூமன்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் ஒரு தாட்டாக இருந்தது. அது ஒரு லவ் ஸ்டோரி இருந்தது. இந்த மாதிரி வந்து ஒரு மாலின் மாமி வந்து ஒரு படம் பண்ணலான்னு சொல்லும் போது எனக்கு இந்த கதை எனக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பேஷனேட்டான ப்ரொடியூசர்ஸ். ஒரு கதையை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்க பண்ண படங்கள்லேயே பாருங்களேன், ஒரு அடியோ போட்டோஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் படமாக பண்ணாங்க. ஸோ எனக்கு அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி படம் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, பண்ணலாமான்னு கேட்டுன்னு ரொம்ப ஹாப்பியாக, சார் சூப்பராக இருக்குது இந்த கதை, பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ஒரு காமன் மேனோட ஒரு லவ் ஸ்டோரியாக இதை நான் கொண்டு வரணும்னு நாங்கள் நினச்சோம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரைட்டர், மிஷன் எழுதின ரைட்டர் மகாதேவ், அவரை கொண்டு போய் இந்த ஐடியா கொண்டு போய் கொடுத்து, சார் இது நல்லா ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு சீன் ட்ரை பண்ணணும். எனக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபீல் குட் கமர்ஷியல் ஃபிலிமாக பண்ணணும்னு தான் ஆசை. இப்படி ஜீவா சார் பண்ணுவாங்க, உன்னாலே பெப்சி அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், அதில் ஒரு பயங்கரமான ஒரு பொய்டிக் டச்சு எல்லாமே அது இருக்கும். ஸோ இது பண்ணும்போது இது ஒரு படமாகவே ஒரு மியூசிக்கல் ஃபிலிமாக தான் அது எழுதி முடிக்கணும்னு வந்தது. ஓகே ஓகே. ஸோ இந்த ப்ராசஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம நம்ம ஒரு ஹீரோக்கு பண்ணும்போது இது வந்து நான் சொல்கிறதுக்கு வந்து தவறு கிடையாது, இது வந்து தேவை. ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து அவங்க ஃபேன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அது. ஆனால் இது ஒரு புதுமுகங்களை வச்சு பண்ணும்போது என்ன நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, 100% கதைக்கு நேர்மையாக இருக்கலாம். கதைக்கு என்ன தேவையோ அதில் வந்து நான் சைவம் பண்ணும்போது உணர்ந்தேன், லக்ஷ்மி பண்ணும்போது நான் உணர்ந்தேன். இதுக்காக நான் பெரிய எடு பண்ணும்போது அது தேவை. ஆனால் ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்காக தான் உள்ளே வராங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி சில நம்ம கண்டிப்பாக வந்து புகுத்த மாட்டோம். அட்லீஸ்ட் நம்ம அது வந்து அழகான படத்துக்குள்ள கொண்டு வரணும்னு நினைப்போம், அது ரைட்டராக எழுதும் போது. ஆனால் இந்த படங்களுக்கு வந்து முழுக்க நம்ம கதைக்குள்ளேயே ட்ராவல் பண்ணக்கூடிய சுதந்திரம் ஒரு ரைட்டருக்கு இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணோம். ஸோ உட்காந்து நாங்கள் ஒரு 3 months உட்காந்து எழுதி முடிச்சோன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்தோன்னு நான் போய் அவங்களுக்கு கதை சொன்ன ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சதே, உடனே ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க.
ஏன்னா பொருளாதாரமாகவே இந்த படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் இது. டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஆமாம், ஏன்னா வந்து படம் வந்து இந்தியாவில் நடக்கல, அது ஸ்காட்லாண்டில் நடக்குது. அதுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அது ஏன் அங்கே நடக்குதுன்னு தெரியும். ரொம்ப சின்ன போர்ஷன் தான் இந்தியாவில் நடக்கும். ஸோ அந்த கதையை சொல்லும்போது சில அந்த மாதிரி பட்ஜெட் இருக்கு, இல்லை சார் கதை ரொம்ப நல்லா இருக்கு, கதைக்கு தேவைப்படுது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணி இந்த கொடுத்தாங்க. ஓகே ஓகே சார். பட் அவங்களே அந்த ப்ரொடியூசரோட சன் தான் லீடாக பண்ணியிருக்காருன்றதும் நியூஸாக கேள்விப்பட்டோம், மது முகேஷ். ஸோ அவங்க பண்ணலாம் அப்படின்ற. ஆமாம், அது என்னன்னா கதை முடிச்சோன்னு நான் வந்து அப்போ தான் வந்து அடியே படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அப்போ வந்து அந்த கேரக்டர் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. நான் சும்மா தான் போயிருந்தேன். அப்போது பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த ரோலுக்கு அவர் ஃபிட் ஆவார் அப்படின்னு நினச்சேன். இது வந்து நான் ஒரு வேளை மதுமை பார்க்காம இருந்தால் கூட, நான் மதுமை அந்த படத்தில் பார்த்த கூட நான் கண்டிப்பாக அவரை காஸ்ட் பண்ணியிருப்பேன். இது அது ஏன்னா படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நமக்கு ஒரு இமேஜ் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஹீரோ தான் கரெக்டாக கொண்டு போகிறோம். எப்படி நம்ம தனுஷாரை பார்த்தோமோ தெலுங்கு இல்லாமல் இல்லாட்டி நம்ம இல்லை ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜில் ஒரு நம்ம பெரிய பார்த்துருப்போம், அந்த மாதிரி எனக்கு ஒரு காமன் மேனோட ஒரு ஃபேஸ் தேவைப்பட்டுச்சு இந்த கதைக்கு. சரி, நான் கேட்கும்போது அவர் இப்போ தான் பண்ணிகிட்ருக்காரு, ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணணுமே அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. இல்லை ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி ஃபுல்லாகவே அவர் வந்து ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி வந்து டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணி டெய்லி பண்ணி ஃபோட்டோஷூட் பண்ணி பார்த்துட்டு, இஸ் நாட் தட் ஹி டுக் அட்வான்டேஜ். அவர் பியூராக மெரிட்டில் தான் வந்தார் நான் நினைக்கிறேன். ஏன்னா he was so sincere and so dedicated. நம்ம அவரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தாரு. எனக்கு அது ரொம்ப நீடாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு காமன் மாதிரி எனக்கு என்னென்னா, இது கண்டிப்பாக வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஹீரோ பண்ணவே முடியாது இந்த கதையை. ஸோ அந்த மாதிரி கதை. ஸோ அப்போ வந்து ஒரு நியூ கமர் தான் தேவைப்பட்டாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக வந்து பொருந்தினார் அந்த கதையை. சூப்பர் சார். அதே மாதிரி ஃபீமேல் லீட் அவங்களும் நம்ம ஊருக்கு புதுசு. ஆமாம், எனக்கு என்னென்னா இந்த கதையோட தன்மை அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். எனக்கு வந்து ஆமாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பொண்ணு. இது எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா, எப்படி ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ட்ரீம் கேர்ளான ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு, இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேரக்டர், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்ம வந்து காட்டும் போது இன்றைக்கி அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கணும். அந்த ஏஜ் குரூப்னா நான் சொல்கிறது வந்து ஒரு யங் ஹீரோயினாக இருக்கணும். இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் ஹீரோயின் தான் நம்ம போக முடியும். யங் ஹீரோயின் இருக்கும்போது ஏன் நம்ம பண்ண ஒரு ஆடிஷன் பண்ணி பார்த்தோம் ஜியாவை. அவங்க வந்து பயங்கரமான டேலண்ட். என்னால் நான் நிச்சயமாக சொல்ல முடியும், ஒரு 10 வருஷம் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய லெவலில் அவங்க இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். சூப்பர். ஏன்னா அவ்வளோ டேலண்ட். எனக்கு நம்ம எப்படி சொல்கிறது, கொலாபரேஷன் தான் நான் சொல்லுவேன். நான் ஒருத்தவங்களை ஃபைன் பண்ணுறதுன்னு தாண்டி ஒரு கொலாபரேஷன் தானே. ஒரு நல்ல டேலண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், அவங்களோட வந்து ஒர்க் பண்ணுறோம், அது அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது, நமக்கு பெனிஃபிட் ஆகுது. அதை விட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படிலாம் இல்லைன்னா நான் நினைக்கிறேன். சார், இன்னொன்று இப்போ நம்ம ஊரில் எல்லாரும் மலையாள படங்கள் என்ன படம் வந்தாலும் பார்க்க ஆரம்பிச்சிடறோம். அங்கே இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் இங்கே ஒரு பெரிய ஃபேன் பேஸே கிரியேட் ஆயிருக்கு. அந்த வகையில் அர்ஜுன் அசோகனோட படங்கள் அங்கே நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கும்போது அவரை நீங்கள் தமிழுக்கு இப்போ நிறைய படம் பண்ணுறாரு, பட் இதுதான் ஃபஸ்ட்டு. ஆமாம், அர்ஜுன் வந்து ரொம்ப இந்த படத்துக்கு வந்து அதான் சொல்லுங்கள், இந்த படம் ஒரு ட்ரையாங்கிள் ஆஃப் ஸ்டோரி சொல்லலாம். அது நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும். அது ரொம்ப ரிவீல் பண்ண முடியல என்னால், இப்போது படம் ரிலீஸ் ஆகாதனால. அர்ஜுன் வந்து நான் போய் கேட்டோம் இந்த மாதிரி வந்து, ஏன்னா அர்ஜுன் வந்து பிரம்மயுகம் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். பார்த்துட்டு இந்த போய் பார்க்கலாமே கேட்கலாமேன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்த ஒரு பர்ஃபார்மன்ஸு. அப்புறம் நம்ம வந்து இந்த படம் பார்த்துருப்போம், ரோமாஞ்சம் பார்த்தேன். ரோமாஞ்சம் பார்க்கும்போது சின்ன கேரக்டர் தான், நான் அவ்வளோ இம்ப்ரெஸ்ஸாக நடிச்சிருப்பேன். நான் போய் கேட்டேன்னா வெரி கைண்ட்லி அக்செப்டட் இம்மீடியட்லி. அண்ட் எனக்கு 10 நாள் ஷூட் பண்ணோம். இம்மீடியட்டாக வந்து ரொம்ப சின்சியராக வந்து அதை பண்ணி கொடுத்தாரு. அமேசிங் ஆக்டர், ப்ரொஃபஷனல் ஆக்டர், அமேசிங் ஆக்டர். ஐ திங்க் ஒரு பெரிய பில்லர் இந்த படத்துக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து படம், ஏன்னா படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், அவர் இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல் இன் த ஃபிலிம் அண்ட் இஸ் ஜஸ்ட் ஹேண்டில் லைக் அப்படி ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணிட்டு போனார். ஸோ வனமகனுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் ஹாரிஸ் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது மியூசிக்கல் படம்ன்றது எழுதும் போதே உங்களுக்கு வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பில்லரை நான் பார்க்கறது, ஹீரோவாக பார்க்குறதே நான் மியூசிக்கு தான். ஓகே, இது அதான் சொன்னேன், ஒரு ஜீவா சார் பண்ணார். அப்போ உன்னாலே பெப்சிலாம் பண்ணார், 12Bலாம் பண்ணார். ஃபுல் ஹாரிஸ் சார், ஜீவா சார் தான். அது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இது வந்து பியூர்லி ஹாரிஸ் சார் மியூசிக். அதாவது ஐ கேன் வித்தவுட் மியூசிக் அண்ட் வித் மியூசிக் இந்த படத்தை நான் டிஃபைன் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ இந்த படத்தோட ஒரு பில்லராக இந்த படத்தை தாங்கினது வந்து ஹாரிஸ் சார் மியூசிக் தான் நான் சொல்லுவேன். அது படம் பார்க்கும்போது எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணுவாங்க நான் நம்புறேன். ஹாரிஸ் சார் கதை கேட்டு உள்ளே வந்ததுலேருந்து ஈ ட்ராவல்டு ஆன் த ஸ்டோரி. ஒரு சாங்ஸ்லேயும் சரி, எஸ்பெஷலி பிஜிஎம்ல சரி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் ஹாரிஸ் சார் இஸ் கிவன் டு மீ. எனக்கு என்னென்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் த படம், ஒரு படத்தோட தரம் வந்து ரொம்ப பெருசாக உயர்ந்ததுக்கு அது வந்து விஷுவல் டெஃபினட்டாக வந்து ஒரு காரணமாக இருந்தாலும்,
நிச்சயமா ஹாரிஸ் சார் மியூசிக் தான் சொல்ல முடியும்னால 2 ஹீரோ இருக்காங்க படத்துல. இந்த ஹீரோஸ்லாம் தாண்டி மது அர்ஜுன் தாண்டி, ஒன்று அரவிந்த் கிருஷ்ணா சார், ஒன்று ஹாரிஸ் சார். இவங்க 2 பேருமே நான் வந்து அவங்கள 2 பேரும் போட்டி போட்டு அவங்க 2 பேரும் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான்னு சொல்லலாம். காம்படிட் பண்ணான்னு சொல்றதை விட இவரோட மியூசிக், இவரோட விஷுவலுக்கு அவர் மியூசிக் போட்டிருக்காரு, அவர் மியூசிக் ஒரு விஷுவல் பண்ணியிருக்காரு சார். ஏன்னா இப்போ இந்த ஸ்கிரிப்டுக்கு நீங்கள் ஹாரிஸ் சார்கிட்ட போகணுன்றது என்ன, நீங்கள் ஜிவி சாரோட தான் நிறைய கொலாபரேட் பண்ணியிருக்கீங்க, ஹாரிஸ் சாரோட வனமகன் பண்ணீங்க, வனமகன் மியூசிக்கலாக நல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்கு ஹாரிஸ் சார்கிட்ட போகணுன்ற எண்ணம் எனக்கு வந்து எனக்கு இந்த ஒரு லவ் ஸ்டோரியோட ஐ திங்க் வந்து பிரின்ஸா கிங்கா என்ன சொல்லலாம் அவர் தானே, அவர் தான் டெஃபினட்டாக அவர் தான். ஸோ நம்ம மின்னலிலிருந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஐ திங்க் இஸ் ப்ரெசன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நினச்சேன். அது லக்கியாக அவரோட 25th இயர் ஆயிடுச்சு. கரெக்ட். அவரோட கான்ட்ரிபியூஷன் அந்த படத்தில் வந்து இம்மென்ஸ் கான்ட்ரிபியூஷன். அதில் வந்து இது காம்பினேஷன் ஆஃப் மதன் கார்கி சார் அண்ட் வைரமுத்து சார், ஃபர்ஸ்ட் டைம் நான் இளையோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லைங்களா, மேஜிக்கல். சூப்பர் சார். நான் ரொம்ப தரோவா அந்த ப்ராசஸை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹாரிஸ் சார். அரவிந்த் கிருஷ்ணா சாரோட ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா சார்? பொய் சொல்ல போகிறோம். ரைட். ஓகே, அவங்களோட ரெண்டாவது படம். ஓகே. இட்ஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் அமேசிங் டெக்னீஷியன். ரொம்ப ஈஸி டு ஒர்க் வித். எப்படி வேணால் அடாப்ட் பண்ணிப்பார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த படத்தை நாங்கள் பண்ணோம். அதுக்கு மிக முக்கிய காரணம் அவர் தான். அப்புறம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதோட குவாலிட்டி காம்ப்ரமைஸே கிடையாது எந்த இடத்துலையுமே. நானும் யோசிக்க மாட்டேன், அவரும் யோசிக்க மாட்டேன். அதாவது இன்னைக்கு குவாலிட்டின்றது சினிமாவில் டிஃபால்ட்டாக இருக்குன்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான். நான் யாராவது எங்கள் படம் நல்லா இருக்குது, விஷுவலாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாவே ஐயோ அது இருக்கணுமே அப்படின்றத, அது டிஃபால்ட்டாக இருக்கணும், நம்ம போய் அதை வந்து அது ஒரு குவாலிட்டியாக பண்ணுறோன்னு சொல்கிறதே தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் டிஃபால்ட்டாக அமைஞ்சது காரணம் இந்த டெக்னீஷியன்ஸ். நைஸ் சார். இப்போ முன்னாடியே சொன்னது தான் சார், இப்போது உங்களுடைய படத்தில் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான அது மற்ற லாங்குவேஜில் இங்கே நல்லா ஷைன் ஆகிட்டு இங்கே டெபியூ ஆனவங்களும் இருக்காங்க, இல்லை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண நபர்களும் இருக்காங்க. இப்போ அவங்களோட க்ரோத் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? எப்படி டச்சில் தான் இருப்பாங்க? எல்லாருமே டச்சில் இருக்காங்க. வெரி வெரி ப்ரௌட், வெரி ஹாப்பி. நம்ம இப்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கீர்த்தி சுரேஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் நான் பண்ணிவிட்டு நான் போய் கேரளா கொச்சினில் பண்ணிட்டு இருந்தேன். ஷார்ட் முடிஞ்சோன்னு போய் சொன்னேன், கீர்த்தி தமிழ் சினிமாவில் பெரிய ரவுண்ட் வர போகிறீங்க, தமிழ் சினிமா இந்தியன் சினிமாவில் பெரிய ரவுண்ட் வர போகிறீங்கன்னு சொன்னேன். ஜியாவுக்கு அதே ஃபீலிங் தான் இருக்குது, பெரிய ரவுண்ட் வருவாங்கன்னு தோணுது. ஸோ அதே மாதிரி சாய் பல்லவி அங்கே பிரேமம் தெலுங்குலாம் பண்ணிட்ட போது இங்கே நீங்கள் தியால இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. இன்றைக்கி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அமரனில் அடுத்தடுத்து அந்த படத்துலேயே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஐயோ, ஷீ இஸ் அ கிரேட் ஆக்டர். அதை சொல்கிறேன், நம்ம அதான் கொலாபரேஷன் தான் சொல்ல முடியும். நான் போய் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப தவறு. ஏன்னா இது ஒரு பியூர்லி கொலாபரேஷன் தான். அமேசிங் டேலண்ட்ஸ் எல்லாருமே, ஒரு சாயிஷாவாக இருக்கட்டும், சாய் பல்லவியாக இருக்கட்டும், கீர்த்தி சுரேஷாக இருக்கட்டும், பிரியா பாஜ்பாயாக இருக்கட்டும், ஏமி ஜாக்சனாக இருக்கட்டும், நிமிஷா எல்லாருமே பண்டில் ஆஃப் டேலண்ட்டில். நம்ம ரொம்ப லக்கி அவங்களோட நம்ம கொலாபரேட் பண்ணது. நைஸ் சார். ஸோ இன்னொரு நீங்கள் இவங்களை நான் சொல்லலாம், நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்க அப்படின்ட்டு. சாராவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கே தெய்வ திருமகளாக இருக்கட்டும், சைவம்ல வந்து எப்படி இருந்ததுன்றது தமிழ் மக்கள் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணோம். பட் டைம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் இன்னைக்கு துரந்தரில் அவங்கள பார்த்துட்டு அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எல்லாரும் இது பண்ணாங்க. படமும் பெரிய ஹிட்டு, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் குறிப்பாக அவர் ரன்வீரோட அப்படின்றது இருந்தது. ஸோ அவங்க கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க உங்கள்கிட்ட. ஆமாம், என்னோட எப்படி சொல்கிறது, எனக்கு ஏன் குழந்தை மாதிரி சாரா என்னோட, பிகாஸ் லிட்ரலி வந்து அவங்க பேரண்ட்ஸோட என் கூட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க லைஃப்பில். ஏன்னா எவ்ரி எக்ஸாம் லீவுக்கு அவங்க வந்துடுவாங்க. இங்கே ஒன் மந்த் ஒரு 15 days இங்கே இப்படி மாமா வீட்டுக்கு போவாங்க இல்லையா லீவுக்கு, அந்த மாதிரி சாரா இங்கே வந்துடுவாங்க. அதோட வீடியோஸ்லாம் இருக்கு, நான் பொறுமையாக நான் காட்டுறேன். ரொம்ப சந்தோஷம். என்னோட என் குழந்தை வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆயிருக்குன்ற சந்தோஷம் தான் எனக்கு இருக்குது. டெய்லி பேசுவோம், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாச்சும் கண்டிப்பாக பேசுவாங்க. ரொம்ப டிசிப்ளினான சைல்டு. சூப்பர். அதாவது இன்றைக்கி பாம்பேயில் வந்து எப்படி ஒரு கல்ச்சர் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சரில் அந்த சாரா வந்து போய் ஈஷாவில் கோயம்புத்தூரில் படித்து ரொம்ப டிசிப்ளினாக ரொம்ப ப்ரௌடாக இருக்குது சாராவை பார்க்குறதுக்கு எனக்கு. அண்ட் அந்த டீமில் சாரா பற்றி, துரந்தர் டீமில் சாரா பற்றி பேசும்போதும், சாராவை டிஸ்கஸ் பண்ணும் போதும், என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போதும் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கும் எனக்கு. அண்டு நான் சாராவை அறிமுகப்படுத்தலாம் தாண்டோட சாரா இஸ் லைக் மை டாட்டர். ஸோ வந்து எப்படி அவங்க அப்பா அம்மா பெருமைப்படுவாங்களோ அது மாதிரி தான். நான் அன்றைக்கி ஒரு ஃபோனில் எனக்கு அந்த துரேந்தர் பார்த்துட்டு நான் வந்து சாராக்கு ஃபோன் பண்ணேன்.
சொன்னேன், அப்பா அம்மா ரொம்ப ப்ரௌடாக இருப்பாங்களே சார்ன்னு. என்ன அப்பா அம்மா நீங்களும் தான் அப்படின்னா சாரா சொன்னா. ஸோ வந்து அதுதான் எனக்கு சாராக்கு உறவு, எனக்குமான உறவு அதுதான். சூப்பர் சார். ஷி கால்ஸ் மீ மாமா, பட் ஷீஸ் மை டாட்டர். படம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு இதுவா இருந்தது சார்? ஏன்னா எங்களுக்கு வெளிய இருந்து பார்க்கும்போதே அந்த கியூட் பொண்ணு இன்னைக்கு ஹீரோயினா பயங்கரமா பண்றாங்க. இன்னைக்கு இந்தியன் சினிமாலும் சரி, ஒரு இன்டர்நேஷ்னல் சினிமாலையும் சரி, சாராவோட இதுதான் நாங்கள் ஆசைப்பட்டோம். சாராக்கு நானும் அவங்க அப்பாவும் பேசும்போது சாரா வந்து எப்பயுமே வந்து ஒரு ஏலிஸ்டராக வரணும் அப்படின்னு தான் இன்னைக்கு அது அந்த படம் கொடுத்துருச்சு அவங்களுக்கு. ஸோ அதுதான் நானும் அவங்க அப்பாவும் ரொம்ப ட்ரீம் பண்ணுது. சாரா பற்றி பேசும்போது சாரா எப்படி கொண்டு போய் நம்ம வந்து, ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எந்த படங்களுமே நாங்கள் என்கரேஜ் பண்ணல. சார் நிறைய படங்கள் வந்தது, எங்கள் அப்பா என்ன டிஸ்கஸ் பண்ணுவார், எல்லாமே என்னோட சஜஷனும் அவங்களோட இதுவுமே எடுத்துப்பாங்க. ஸோ ஏன்னா சாராக்கு பற்றி டிசைட் பண்ணும்போது நானும் அவங்க அம்மா அவங்க அப்பா தான் எல்லாமே இதுக்கு டிசைட் பண்ணியிருக்கோம். ஏதாவது படங்கள் வரும்போதும் சரி, ஏதாவது பண்ணும்போது அப்போ சாரா இந்த மாதிரி ஒரு படம் அமையணும் அப்படின்றது தான் எங்கள் எல்லாரும் ஆசையாக இருந்தது. அது அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சார். ஸோ இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, உங்களோட ஜேர்னியை பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஏன்னா இப்போதாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இல்லை சார், நீங்கள் சொல்ல எனக்கு புரியுது. பட் உங்கள் ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது அவ்வளவு ஜானர்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ ஆர்டிஸ்ட் கூட நீங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஜிவி சார், நீங்கள் நீரவ் சார், நீங்கள் ஆண்டனி சார்ன்றது ஒரு ஹிட் காம்பினேஷன். இது போக நீங்கள் ஹாரி சாரோட மணமனுக்கு அப்புறம் பண்ணும்போது இந்த காம்பினேஷன் புதுசாக இருக்கு, ஆல்ரெடி ப்ரூவன் காம்பினேஷன். ஆமாம், எனக்கு வந்து ஜிவியை தாண்டி 2 பேரை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹாரி சார் அண்ட் சாம் மியூசிக். சாம் சிஎஸ் இருக்கார் இல்லைங்களா, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டேலண்ட் நான் பார்த்ததுலே. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டேலண்ட். ரொம்ப ஐ திங்க் வந்து அவரோட உயரம் இன்னும் கூட எனக்கு பெருசாகணும் அப்படின்னு ஆயிட்டாரு. ஆனால் தெலுங்குல பேசுகிறாங்க, ஹிந்தியில் பேசுகிறாங்க அவரை பற்றி. மலையாளம்ல மியூசிக் நிறைய. ஆமாம், எனக்கு வந்து மாதவன் சார் படம் அவர் தான் பண்ணியிருக்காரு. அடுத்த சூப்பர் எக்ஸ்ட்ரானரி மியூசிஷியன், ஒரு மனிதர், ரொம்ப நல்ல மனிதர், அதாவது எதுக்குமே தயாராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்புறம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு எல்லா விதமான படங்களையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், வந்து ஈஸி அப்ரோச்சபிள். சாம் சிஎஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு. அண்ட் வந்து அவரோட உயரமும் பெருசாக வரும்னு நான் நம்புகிறேன். இன்னமும் இருக்காரு, இன்னமும் அதிகமாக. ஓகே சார். பட் எந்த ஜானர் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பயோபிக்ன்றது ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்காக வச்சுருப்பாங்க, நீங்கள் அதையும் பண்ணிட்டீங்க ஜெயலலிதா. எனக்கு என்னென்னா, நான் பண்ணதே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அது மட்டும் தான். ஏன்னா எனக்கு போர் அடிக்கக்கூடாது. நான் வந்து காலைல ஷூட்டிங் போகும்போது ரொம்ப ஹாப்பியாக வா ஏதோ புதுசாக ஒன்று பண்ண போகிறோன்ற அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ள வரணும்னு நான் நினைக்கிறேன். அந்த எக்ஸைட்மெண்ட் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அது படத்துலேயே தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம சரியா நம்ம, ஏன்னா எவ்ரிடே மார்னிங் வந்து நான் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்போ ஏன் நான் போகணும், அப்போ ரொம்ப எக்ஸைட் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் எங்கேருந்து வரும்? ஸ்டோரியிலேருந்து தான் வரும். அப்போ நான் என்ன பண்ணணும், புதுசாக தேடணும். ஸோ இதுதான் என்னோட லாஜிக். இவ்வளோதான் லாஜிக். இது சின்ன படம் பெரிய படம் அந்த அளவுகள் வச்சுக்கிறதே இல்லைன்னா. இப்போ வந்து இப்போ சொல்றேன், இப்போ கம்ப்ளீட்டாக நியூ கமர்ஸ் எனக்கு அந்த அளவுகளே கிடையாது. எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகுது இந்த கதையை சொல்லணும் ஆடியன்ஸ்க்கு. இவ்வளோதான் எக்ஸைட்மெண்ட். இதுதான் லக்ஷ்மியில் இருந்தது, இதுதான் தியாவில் கருவில் இருந்தது. தியாவோட கரு தான் மாற்றிட்டாங்களே. ஸோ இதுதான் வந்து தியாவில் இருந்தது, இந்த கதையை சொல்லணும் ஆடியன்ஸ்க்கு. இது சின்ன படமா பெரிய படமா அந்த அளவுகள் நான் வச்சுக்கல. ஸோ அதுதான் நான் என்னோட தேடலாக இருக்குது. நீங்கள் சொல்கிற ஜேர்னி வந்து ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் ஃபீல் இஸ் ஜஸ்ட் லேர்னிங் தான் எல்லாமே. இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு பாட்டுமே லேர்ன் தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நம்ம வந்து கற்றுக்கிட்டோமா அப்படின்னா இல்லை. எனக்கு வந்து ஒரு பயம் வந்துடும், ஐயோ நம்ம கற்றுக்கிட்டோமா, ஐயோ நம்ம வந்து டெக்னாலஜி கற்றுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வருஷம் அமெரிக்காவே போகிறது நேப்னு ஒரு நடத்துவாங்க. அங்கே வந்து என்னென்னா வரப்போகிற டெக்னாலஜி எல்லாம் அங்கே கொண்டு போய் ஷோகேஸ் பண்ணுவாங்க. ஒரு ட்ரேட் ஃபேர் நடக்கும். அதில் பயந்து தான் நம்ம போகிறோம், ஐயோ ஏதாவது கற்றுக்கணும்னு சொல்லி. ஸோ இந்த பயம், இந்த தேடல் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஜேர்னின்றது வந்து ஐ திங்க் வந்து இட் இஸ் நம்ம அது வந்து ஒரு பாட்டு தான், நம்ம ஒரு மைல் ஸ்டோன் தான் தவிர அது வந்து அது எனக்கு அது பெருசாக அது பெரிய விஷயமா தோணலை. நீங்கள் ரொம்ப இதுவாக சொல்கிறீங்க சார். ஆனால் நீங்கள் கிரீடம் உங்களுடைய முதல் படம் வந்து பெரிய லெவலில் ஒர்க் ஆச்சு. அது மலையாளத்தில் வந்த படம். அதை நீங்கள் அதோட இது மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணீங்க. மதராசப்பட்டினம் ஒரு இன்னைக்கு இருக்க இதுக்கு ஒரு பீரியட் படம். அந்த 1947 வந்து இந்தியா ஃப்ரீடம் வாங்கின டைம் பார்த்தா ஒரு பெரிய ரெஃபரன்ஸாக மதராசப்பட்டினம் இருக்குது. இன்னொன்று அடுத்து லவ் படம் பண்ணுறீங்க, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ணுங்கள், சைவம் மாதிரியான ஒரு படம், ஒரு ரொம்ப அழகாக ஒரு படம் பண்ணுறீங்க, மணமகன் மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். ஸோ ரவி சார் வந்து வேறு மாதிரி ஒரு காமிச்சு ஒன்று பண்ணுறீங்க. ஸோ ஒரு பயோபிக் பண்ணுறீங்க. குறிப்பாக இன்றைக்கி ஹாப்பனிங்காக நம்ம எல்லாருமே பார்த்து வியந்த ஒரு ஆளுமை ஜெயலலிதா அவர்கள், அவங்களோட பயோபிக் பண்ணுறீங்க. ஸோ ஹிந்தியிலேருந்து அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து கங்கனா வச்சு நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க. ஸோ இப்போ நியூ கமர்ஸோட நீங்கள் பண்ணுறீங்க. இது பார்க்கும்போது நான் சொல்லும்போதே
இவ்வளவு விஷயங்கள் வந்து இதுவா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப கேஷுவலா இதுவா சொல்றீங்க. ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் தான், வேற ஒண்ணும் நினைக்கிறேன். நான் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக ஃபீல் பண்ணுறேன், அவ்வளோதான். என்ன நினைக்கிறேன்னா ரொம்ப டிசிப்ளினாக, ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண படத்துக்கு. ஏன்னா படத்தோட ரிசல்ட் வந்து என்றைக்குமே நம்ம கையில் இல்லை. இதோட நம்ம ஒரு அழகாக ஒரு கதை எழுதுகிறோம், அந்த கதையை நம்ம பிலீவ் பண்ணி எடுக்கிறோம், அந்த ப்ராசஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணோம், அவ்வளோதான். ரிசல்ட் நம்ம கையில் இல்லை. அதுதான் எனக்கு தோணுது. இன்னைக்கு இது பிடிக்கும், நம்ம நினைக்கிறோம் இது வந்து ப்ராப்பராக, நம்ம அந்த ப்ராசஸ் தான் பிலீவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரிசல்ட், நீங்கள் ரிசல்ட்டுக்காக படம் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ப்ராசஸை விட்டுரும். நான் ரிசல்ட்டை யோசிக்கிறதே கிடையாது. நான் வந்து என் இன்டென்ஷன் என்ன, ஒரு நல்ல படம் பண்ணணும், அவ்வளோதான். அந்த இன்டென்ஷன் தான் எல்லா படமும் பண்ணுறோம். ஸோ நீங்கள் சொல்கிற அந்த வேரியேஷன் எங்கேருந்து வருதுன்னா இங்கேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். அடிப்படை காரணம் இதுதான். ஒரு படம் கதை எழுதும் போதோ, ஒரு கதையில் வந்து ஒரு கதை கேட்கும் போதோ, நம்ம இப்போ ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ணுறேன் நிறையா. மகாதேவ் சார் நிறைய பேர் கொலாபரேட் பண்ணுறேன். அப்போ அவங்களை கொலாபரேட் பண்ணும்போது எனக்கு எது பிடிச்சிருக்கு, எனக்கு எது ரொம்ப எக்ஸைட் பண்ணுது, அது மட்டும் தான் எனக்கு. ஸோ பட் நீங்கள் சொல்கிற விஷயம் சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு சுயநலமும் எனக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு அது போட்டிக்கூடாது. ஏன்னா நான் மெட்ராஸ் பண்ணும்போது எனக்கு பீரியடாக தான் வந்தது படங்கள் ஃபுல்லாக. நான் அது வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு தான் நான் தெய்வ திருமணங்கள் பண்ணேன், நான் சைவம் பண்ணேன். அப்புறம் பயோபிக் பண்ணும்போது திருப்பியும் பயோபிக்காக வந்தது எனக்கு. அது வேண்டாம், பயோபிக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் திருப்பியும் நான் வந்து வேற ஒன்று ட்ரை பண்ணுறேன். ஓகே சரி. உதாரணத்தை ஏதாவது ஷேர் பண்ணலாமா? உங்களுக்கு ஆஃபர் பண்ண விஸ்வநாத் ஆனந்த் பயோபிக். ஆனந்த் சார் ஆனந்த் பயோபிக் ஆல்மோஸ்ட் சைன்டு எல்லாமே. பட் ஸ்கிரிப்ட் லெவல்லே இன்னும் அது போயிட்டு இருக்கு. அதனால வந்து அது எப்போ ஸ்கிரிப்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுமோ அப்போ தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் பயோகிராஃபி விஸ்வநாத் சார் ஆனந்த் பயோபிக் தான். ஓகே. பட் அது ஃபியூச்சரில் நாங்கள் பைப்லைன் அது வந்து அதோட ப்ரொடியூசர்ஸ் வந்து இன்னும் பேசிட்டு தான் இருக்கும், அந்த லெவல் தான் இருக்கு. அது கண்டிப்பாக படமாக வரும். அது நான் இருக்கேன் இப்போதைக்கு, பட் நான் ஃபுல் பார்ட்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன். புரியுது சார். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்க சினிமாவில் குறிப்பாக அந்த கடைசியாக லாக்டவுனுக்கு அப்புறம் சினிமா வேற மாதிரி மாறி இருக்குன்றது ஆடியன்ஸாக இருந்து பார்க்கும்போதே புரிஞ்சுக்க முடியுது. ஸோ கடைசி ஒரு 2 வருஷம் வந்து நல்லாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வரக்கூடிய படங்கள், டைரக்டர்ஸ் அவங்க சொல்கிற விஷயம், ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இன்வால்வ் ஆகி சூப்பராக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஹீரோக்கள் படங்களை தாண்டி இவங்களோட படங்களுக்கு மக்கள் நிறைய ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த லாஸ்ட் 2 years ஆஃப் தமிழ் சினிமா எப்படி சார் இருக்கு? நீங்கள் சொன்னது தான். ஏன்னா திருப்பி நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் மாறிட்டே இருக்கோம். ஒரு எவ்ரி 5 years 7 years நம்மளும் பார்த்துட்டே இருக்கோம். நாங்கள் வரும்போது சேட்டலைட் தியேட்டர்கள் தான் ஹையஸ்டாக இருந்தது. சேட்டலைட் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது. ரீடம் பண்ணும்போது சேட்டலைட்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரா பிஸ்னஸாக தான் இருந்தது. அப்புறம் சேட்டலைட் மார்க்கெட் மேலே போச்சு. தியேட்டர்கள் மார்க்கெட்டோட சேட்டலைட் மார்க்கெட் தான் இம்பார்ட்டன்ட். அப்புறம் கோவிட்க்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் ஜாஸ்தியாச்சு. இன்னைக்கு ஏதோ ஒரு சேகாய் எதுவுமே கிடையாது, திருப்பி தியேட்டர்கள் தான் எல்லாமே அப்படின்ற வந்துருச்சு. அப்போ தியேட்டர்கள் படம் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா டிஜிட்டல் சேட்டலைட் மார்க்கெட் இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி டைவர்சிஃபை கொலாப்ஸ்டாக இருக்குது. அது காரணம் வந்து என்னென்னா நிறைய ஃபிலிம்ஸ் நிறைய இருக்குது, அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதனால் வந்து அவங்க ரொம்ப சூஸி ஆகிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும், நல்ல கதை நல்ல படம் எடுத்தால் தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியுன்ற ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதில் வந்த படங்கள் தான், அந்த கிரியேஷனில் உருவாகிற படங்கள் தான் இந்த பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு இருக்க படங்கள். நான் ரீசெண்டாக பார்த்த டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் சரி, இப்போ நான் நான் ஊரில் இல்லை, ட்ராவலில் இருந்தேன். நான் இப்போ தான் ஓடிடியில் பார்த்தேன் டிடிடி, அது தலைவர் தம்பி தலைமை, அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. இது போதும் எங்களுக்கு, இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு ஒரு மலையாள சினிமாவை எக்ஸாம்பிள் எடுத்து நம்மளும் திருப்பி வந்துட்டோம் அப்படின்றது தான். கே பாலச்சந்திரன் சார் பண்ண படங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம திருப்பி பண்ணணும். ருத்ரையா சார் பண்ண படம், கேபி சார் பண்ண படங்கள், அவர்கள் மாதிரி படம், அது மாதிரி அவள் அப்படித்தான்ற மாதிரி படம் நம்ம எடுக்க தைரியம் இருக்கா? பயமா இருக்கு இல்லையா, இது எப்படி போய் ரீச் ஆகும்னா அந்த மாதிரி படங்கள் வரும் இனிமே அப்படின்னு தோணுது எனக்கு. புரியுது சார். கம்ப்ளீட்டாக கண்டென்ட் ஓரியன்ட் படம் வரப்போகுது, தியேட்டர்கள் நம்பி வரப்போகுது. ஸோ ஒரு திருப்பியும் ஒரு ரிவைஸ் ஆக போகுது எல்லாமே அப்படின்றது தோணுது. அது ரொம்ப ஆரோக்கியமாக நான் பார்க்குறேன். சூப்பர் சார். நான் ஏன்னா நல்ல கண்டென்ட் படம் நிறைய படங்கள் வர நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள் நிறைய வரப்போகுது அப்படின்றது தான். மேடி சார், கங்கனா மேம், இந்த ப்ராஜெக்ட் எந்த லெவலில்? அதுதான் இப்போ அது ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, அதுவும் காப்பி ரெடி. அதுக்கான விஷயம் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்ன ஜானர்னு தெரிஞ்சுக்கலாமா? த்ரில்லர். ஓகே சார். ஏன்னா இந்த காம்பினேஷன் புது, ஏன்னா நீங்கள் மேடி சார், கங்கனா மேம், நீங்கள் அப்படின்றது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ இந்த படத்து இந்த காதல் ரீசெட் முன்னாடி, ஆமாம், அது ரொம்ப பெரிய படம். அது கிட்டத்தட்ட ஒரு ஹிந்தி தமிழ் 2 லாங்குவேஜில் பைலிங்குவல். அது ஹிந்தியில் வந்து காப்பியே கொடுத்துட்டேன். ஆமாம், கொடுத்துட்டேன். ரொம்ப பெரிய படம் அது. In terms of, I'm not talking about budget wise, not about anything. அது காதல் கம்மி அப்படின்னு சொல்ல வரலன்னா, ரொம்ப பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் காஸ்ட் இருக்க படம் அது. அதனால ஒரு ப்ராப்பர் ரிலீஸ், ஒரு பேன் இண்டியா ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க.
நைஸ். ஓகே சார். நீங்கள் சொல்லும்போது சொல்லுங்கள் ரிசல்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் ப்ராசஸ்லாம் இருக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அது எல்லாருமே புரிஞ்சுக்க முடியுது சார். பட் நீங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆகி தான் எல்லா ப்ராஜெக்ட்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அது எந்த படங்களாக இருந்தாலும். பட் ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படிங்கும்போது ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து கன்சிஸ்டண்ட்டாக படங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு படம் சரியாக போகல அப்படின்னா நீங்கள் தவண்டு போகிறதோ அப்படிலாம் எங்களுக்கு தெரியல உங்கள் ஃபிலிமோகிராஃபி பார்க்கும்போது. ஆமாம். இப்போ என்னென்னா விஜய் சார் தலைவா அப்போ சொன்னார், ஒரு படம் வந்து சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது, டிசைட் பண்ணக்கூடாது, மக்கள் தான் டிசைட் பண்ணணும், படம் வெற்றி தோல்வியை. பல டைம் நாங்கள் சூழ்நிலையில் மாட்டிருக்கோம். ஓகே ஓகே. சில சூழ்நிலைகள் நம்ம படங்களில் வந்து தீர்மானிக்குது. ஸோ அது நம்ம வந்து யாரை பிளேம் பண்ணுறது, யாரும் பிளேம் பண்ணுறது. பட் நம்ம என்ன பண்ணோம், நம்ம எஃபர்ட் சின்சியராக போட்டோமா, நம்ம வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணோமா, அதுக்கு ஆனஸ்டாக இருந்தோமா, அவ்வளோதான். அதை சொல்கிறேன், நான் வந்து ரெண்டுத்தையுமே அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறேன். சக்ஸஸை அஃபெக்ட் பண்ணாது, ஃபெயிலியர் அஃபெக்ட் பண்ணாமல். அது வந்து அந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அதை நான் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ஆர்ட்டை கற்றுக்கிறதுக்கு. பிகாஸ் என்னோட தேடல் வந்து நல்ல படங்கள் பண்ணுறது தான். ஓகே சார். இது உங்களுக்கு கம்ஃபர்டபுள்லாம் சொல்லுங்கள். விஜய் சார் பாலிடிக்ஸுக்கு வந்திருக்காரு. பட் தலைவா அப்படின்ற பேர் கீழே டைம் டு லீடுன்னு போட்டது நீங்கள் தான். இல்லை, அது வந்து டைம் டு லீட் போட்டது வந்து என்னோட ப்ரொடியூசர் சந்திரபிரகாஷ் ஜெயின். ஓகே, தலைவா தான் என் டைட்டில். ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு அந்த டைட்டிலுக்கு ஆப்டா இருக்குன்னு அவர் நினைச்சாரு. புரியுது. பட் இன்னைக்கு அரசியலில் அவருடைய செயல்பாடுகள்லாம் போயிட்டு இருக்கு. அதை பற்றி நான் எதுவும் கேட்க போகிறதில்ல. பட் நீங்கள் ஏன்னா அந்த டைமில் படமும் பொலிட்டிக்கல் படம் அப்படின்றனால அப்போ கண்டிப்பாக தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. அது பொலிட்டிக்கல் படம் கிடையாது, அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கான. தலைவா அந்த பொலிட்டிக்கலுமே கிடையாது. ஓகே ஓகே. ஒரு கிங்டம் இருந்தது, சத்யராஜ் சாரோட கிங்டம். அவர் இடத்துக்கு அவர் வந்துட்டாரு. அதனால அவர் அந்த மக்களுக்கு ஒரு தலைவன் நான்றதை கதை தவிர. புரியுது. இது வந்து நம்ம அது நான் பொலிட்டிக்கல் படம் தான். அது ஏன் அது பொலிட்டிக்கல் படமா மாத்தினாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே. பட் இட்ஸ் அமேசிங் ஜர்னி வித் சார். ஓகே ஓகே. இப்போ அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, அதை பற்றி உங்களுக்கு அது நல்லவங்க அரசியலுக்கு வரணும், அதுதான். அது நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் விஜய் சார். இது ஜனநாயக டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அண்ட் நம்ம எல்லாருமே வந்து அரசியலுக்கு எல்லா விஷயமும் இருக்குது. விஜய் சார் மாதிரி ஒரு ஆளுமை உள்ள ஒரு அதுவும் ஒரு நல்ல பர்சன் வந்து வர்றது மக்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஓகே சார். ஸோ அடுத்தடுத்து உங்களோட லைனப்ஸ் நினைக்கும் போது பயங்கரமாக இருக்குது. இப்போது காதல் ரீசெட் ரிப்பீட் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து மேடி சார் கங்கனா மேமோட படம் வருது. இப்போ சில விஷயங்கள்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம். உங்களை சில ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அஜய் சாரோட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கிறதெல்லாம் எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ உங்களுடைய அடுத்த ஃபியூ பிளான்ஸ்ன்றது என்ன சார்? அது டூ early to tell. ஆமாம், அது டாக்குமெண்ட்ரி ஒன்று நடந்துட்டுருக்கு. அது என்னவா வரப்போகுதுன்றது சார் தான் டிசைட் பண்ணுவேன். அஜித் சார் தான் டிசைட் பண்ணுவேன். ஓகே சார். சூப்பர் சார். ஸோ இந்த விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். எவ்வளோ கிரியேட்டர்ஸோட நீங்கள் ஆர்டிஸ்டோட கொலாபரேட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய குருநாதர் பிரியதர்ஷன் சார், அவங்களோட டாக்டர் கல்யாணி வந்து இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கலக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அசோசியேட் பண்ணணும் உங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. எங்கள் வீட்டு பொண்ணு அது. கல்யாணின்றது எங்கள் வீட்டு பொண்ணு. வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நிச்சயமா நானும் கல்யாணி ஒர்க் பண்ணுவோம். ரொம்ப சீக்கிரமா நடக்கும். எனக்கு லோக்கா வந்து மிகப்பெரிய இல்ல, நானுக்கு ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் காதலி சர்டிஃபிகேட்டுக்கே அவங்க வர வேண்டியது. ஆமா, அது அவங்க டேட்ஸ்ல இஷ்யூல ஒரு மிஸ் ஆயிடுச்சு. அப்போதான் லோக்கா பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ இப்போ கண்டிப்பா ஒரு சமயம் அமையும். அது எங்க வீட்டு பொண்ணு. கண்டிப்பா நான் அவங்களோட ஒர்க் பண்ணணும். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அவங்களோட ஹைட்ஸ் வந்து ரொம்ப எங்களுக்கு ப்ரௌடா இருக்கு. வி ஆர் ஃபீலிங் வெரி ப்ரௌட் அபவுட் கல்யாணி. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட நேரத்துக்கு. ஸோ காதல் ரீசெட் ரிப்பீட் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்க விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சார். தேங்க்யூ.